ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வால்பேப்பரை எப்படி செட் பண்ணுறது, வாட்ஸ்அப்போட தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணும்போது நார்மலி இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளோடைய ஒரு ஃபோட்டோ அல்லாட்டா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வால்பேப்பராக செட் செய்தால் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாட்டா ஒரு தீம் போட்டால் எப்படி இருக்கும், இது எப்படி செட் செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக டாப் ரைட் சைடில் கண்ட 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக இந்த லாஸ்ட் ஆப்ஷனான செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே 2 ஆப்ஷன் காணலாம், தீம் அண்டு டிஃபால்ட்டு சேட் தீம். தீம் கிளிக் பண்ணும்போது இங்கே 3 ஆப்ஷன் காணலாம், சிஸ்டம் டிஃபால்ட்டு, லைட்டு, டார்க்கு. இதில் எந்த ஆப்ஷன் தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டு சேட்டு தீம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேட்டு தீம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது தீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி சேட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் செலக்ட் பண்ணலாம். இனி வால்பேப்பர் செட் பண்ணணுன்னா இங்கே வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லான வால்பேப்பர் எல்லாம் இருக்குது. எல்லா வால்பேப்பருமே நல்லா இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுமல்ல, எனக்கு என்னோடய ஃபோட்டோ தான் வால்பேப்பராக செட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகிடுச்சு. கேலரியிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிவ்யூ காணலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வால்பேப்பர் செட் ஆகிடுச்சு. இனி பார்க்கலாம் வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இது தான் நான் செட் செய்த வால்பேப்பர். ஓகே, அடுத்ததாக இந்த வால்பேப்பர் எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இதுக்காக நம்ம வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் பேஜில் ஷோ ஆகிற சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக டிஃபால்ட்டு சேட் தீம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே ஷோ ஆகிற நார்மல் தீம் செலக்ட் செய்து இந்த க்ரீன் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி செட் செய்த வாட்ஸ்அப் வால்பேப்பர் இமேஜ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நார்மல் தீம் தான் இங்கே ஷோ ஆகுறது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர் எப்படி செட் செய்கிறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.